ஒரு கடாய் பற்ற வச்சுக்கோங்க. நல்லா சூடாயிடுச்சு கடாய். இப்போ போட்டுடலாம். எல்லாமே 2 நிமிஷம் தான் வறுக்கணும். ஏன்னா எல்லாமே ட்ரை ஐட்டம்ஸ் தான். ரொம்ப ரோஸ்ட் பண்ணிடக்கூடாது. இதை வறுக்கிறது எதுக்குன்னா ஷெல்ஃப் லைஃப் நமக்கு நிறைய நாள் வரும். அதாவது வச்சாலும் வெளியில் வச்சாலும் ஒன்றும் ஆகாது. அதுக்காக தான் வறுக்கிறோம். இது கூடவே பிரியாணி இலையை போட்டுடலாம். பிரியாணி இலை போட்டாச்சு. வாசனை வருது. போதும், ஆஃப் பண்ணிடலாம். இது இப்போ ஒரு பிளேட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணிடலாம். நல்ல வாசனை வருது. இப்போ நம்ம தனியா வறுக்க போகிறோம். 1/2 கிளாஸ் போட்டிருக்கோம் தனியா. தனியா வறுப்பட்டு வரும்போது நல்ல ஒரு நறுமணம் வரும். அது வந்துடுச்சுன்னா நம்ம ஆஃப் பண்ணிடலாம். வாசனை வர ஆரம்பிச்சிடுச்சு, பொரியவும் ஆரம்பிச்சிடுச்சு, சவுண்டு கேட்குது. ஸோ கரம் மசாலாக்கான எல்லா மசாலா ஐட்டம்ஸையும் நம்ம வறுத்து எடுத்தாச்சு. இது நல்லா ஆறணும். ஆறின பிறகு மிக்சியில் போட்டு ஓட்டிடலாம். கரம் மசாலா வறுத்து எடுத்தோம் இல்லையா, அதை வந்து நல்லா பொடி பண்ணிட்டேன். நல்ல ஃப்ளேவர், ஃபேண்டாஸ்டிக்காக இருக்குது. இதை நீங்கள் எந்த ரெசிபிலையும் என்ன ட்ரை பண்ணுறீங்களோ அதில் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் போட்டிங்கன்னா போதும். நல்ல வாசனையாக இருக்குது, சூப்பராக இருக்குது. நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்கள்.